ஹே ஹலோ கைஸ், இந்த வீடியோல பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் மேரேஜோட 10வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம தாத்தா தான் வந்து நீ சேர்வுமேன்லாம் ஆக முடியாது, நான் சொல்றவங்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டார்ல. ஸோ அதனால அங்க இருக்கிற இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப வேற யாரு தான் சேர்மனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு நம்ம தாத்தா வந்து நம்ம ஹீரோயினை காமிச்சிடுறாரு. காட்டின உடனே அவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா இவங்களுக்கு தான் பிசினஸ் பத்தி தெரியாதுல, எப்படி இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தான் பிசினஸ் பத்தி தெரியாது, ஆனா பிசினஸ் பத்தி தெரிஞ்சவங்களை நான் வேலைக்கு வச்சுக்குவேன், நான் ஹையர் பண்ணிக்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அதிகமா ஷேர் வாங்கி இருக்கிறது நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் அம்மா தான். அவங்களே எனக்கு ஓகே சம்மதம்னு சொன்ன உடனே இவங்களே சொல்லிட்டாங்க நமக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து புருஷங்கிட்ட மொத்தத்தையும் சொல்லி அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் மாத்திட்டாரு, இனிமேல் அவதான் அந்த கம்பெனி நடத்த போறா அப்படிலாம் சொல்லும்போது, ஆமா எங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரு, நானும் இருந்தா அதான் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் தானே தப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னேன், இது நானே கைப்பட எடுத்தேன், அவதான் என்னோட ஒரிஜினல் பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இப்ப அந்த இடத்துல தாத்தா, அப்புறம் அந்த மெய்டு, அதுக்கப்புறம் ஹீரோயின் 3 பேருமே வராங்க. இப்ப மொத்தமும் தெரிஞ்சிருச்சு, இவங்க தான் ஒரு ஆளை வச்சு வீட்டை கொளுத்திருக்காங்க, அது இதுன்னு எல்லாமே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க அப்பா போட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு. இப்ப இதெல்லாம் பார்த்து தங்கச்சிக்காரி வரா. தங்கச்சிக்காரிக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ தங்கச்சிக்காரி எல்லாம் ஃபேக்கு, என்னோட ஒரிஜினல் பொண்ணே ஹீரோயின் தான் அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன உடனே அவளுக்கு என்ன இது இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி அந்த லேடியை பிடிச்சி அவங்க அப்பா துரத்துறாரு. கூடவே அந்த தங்கச்சியும் போகும்போது, நீயும் போயிட்டேன்னா இனிமேல் நீ வீட்டுக்குள்ளே வர முடியாது, அப்படியே போயிட வேண்டியதான் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு பணம் தான் முக்கியமா இருக்கு, ஆடம்பர வாழ்க்கை தான் முக்கியமா இருக்கு, சரி அம்மா தானே எப்படியோ போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அம்மா விட்டுட்டு உள்ளே இருந்துக்கிட்டா. இப்ப வெளியே வந்து எனக்கு எல்லாமே பதில் தெரிஞ்சிருச்சு, ஆனா எதுக்காக எங்க வீட்டை கொளுத்தணும் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, என்ன நான் தான் எல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க, உன்ட்ட ப்ரூஃப் இருக்கா, ஆதாரம் இல்லாம நீ என்ன பேசுவ அப்படின்னு சொல்லும்போது, கழுத்தை பிடிச்சிங்க பாரு, நான் உன்னை இப்ப தெருவுக்கு கொண்டு வந்துட்டேன், கொஞ்ச நாள்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு உன்னை ஜெயில உட்கார வைக்காம விட மாட்டேன், நாய் மாதிரி ரோட்ல அலைய போறா அப்படின்னு சொல்லும்போது, அவ அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்காம அங்கிருந்து ஒரு கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்புறா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கண்ணை காமிச்சு அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப இந்த அம்மாவும் போக வழியே இல்லாம இந்த ஜெயில இருந்து வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனை தேடி தான் வராங்க. அவன்கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இதுல எல்லாம் தங்கணும் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போன உடனே இவர் ஒரு கார்ல போய் ஏறாரு. பார்த்தா அது நம்ம ஹீரோ காரு. நம்ம ஹீரோவும் இவங்களும் பார்ட்னர் தான் போல, பணத்தை வச்சு நம்ம ஹீரோ வேலைக்கு வாங்கிட்டாரு போல. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னோட ஒய்ஃபை தான் கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு ஹீரோட்ட சொல்லுவாங்க. ஹீரோ வந்து அதை நீ பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலா நான் கொடுக்கறத நீ பண்ணு, நான் உனக்கு டபுள் மடங்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்க கொடுக்குறாரு. அதை வந்து கார்ல செட் பண்ணிரு, அவங்க பேசுற எல்லாத்தையுமே நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப இந்த பக்கம் இந்த தங்கச்சிக்காரி இருக்கால, அவளால எதுவுமே சாப்பிட முடியல, ஒருவேளை பிரெக்னண்டா இருப்போமோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு பயம் வந்துருது. அதே சமயத்துல இந்த தாத்தாவும், நான் போய் ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்டேன், நீயும் போய் மன்னிப்பு கேட்டு அப்படின்னு சொல்லும்போது, எப்படிப்பா ஒரே வீட்டுல இருக்கா, இவ்வளவு வருஷம் ஆகி அவதான் என்னோட ஒரிஜினல் பொண்ணு, என்னால கண்டுபிடிக்க முடியல, நான் எப்படி போய் மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு சொல்லி அழுவுறாரு. சோ இதெல்லாம் பார்த்து இந்த தங்கச்சியால சகிக்க முடியல. இப்ப இந்த தங்கச்சிக்காரையும் அண்ணங்காரனை மீட் பண்ணி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. ஏதோ என்ன ஃபேக்குங்கிறா, அவர் ரியலுங்கிறா, எப்படி இப்பெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கா, எங்க அப்பாவும் நம்பிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவ கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கா, அவதான் ரியல், நீ தான் ஃபேக்கு, ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எப்பவுமே போய் சொல்லாது, அதுவும் உங்க அப்பாவே எடுத்திருக்காருல, நான் கூட என் தம்பிக்கு ஒருக்கா எடுத்து பார்த்தேன், இதை வச்சு என் தம்பியை வெளியே துரத்தலாமான்னு, ஆனா அவன் எங்க அப்பாவோட பையன் தான், 100% வந்துருச்சு, அதனால எனக்கு அது வேலை இல்லாம போயிடுச்சு, சோ இனிமேல் அவதான் ரியலா இருப்பா, நீ அவளுக்கு என்னெல்லாம் கொடுமை பண்ணியோ அதெல்லாம் உனக்கு பண்ண ரெடியா இருப்பா, அதனால பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு இந்த அண்ணங்காரனும் சொல்லிருக்கான். இப்போ இந்த பக்கம் ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட நம்ம தான் உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, நம்ம மறுபடி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா அந்த டைமிங் பாக்குறாங்க, இருந்தாலும் டைமிங்லாம் முக்கியம் இல்ல, இப்ப இவனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாளைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ இந்த பக்கமும் இந்த தங்கச்சிக்காரி சாப்பிட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா, ஆனா அவளால சாப்பிடவே முடியல. ஒருவேளை பிரெக்னண்டா இருப்போமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே பிரெக்னண்டா இருந்தாலும் யாரோட குழந்தைன்னு தெரியல, ஏன்னா கிம்மோடயும் இருந்திருக்கா, இந்த அண்ணங்காரனோடய இருந்திருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, குழந்தைய பத்தி யோசி அப்படின்னு சொன்னோடனே, குழந்தையா, அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைப்பாங்க. ஆமா எனக்கு நிறைய குழந்தை பெத்துக்கணும், உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கா, அப்படியே குழந்தை பெத்துக்கிட்டாலும் அவளை ரொம்ப நல்லபடியா வளர்க்கணும், யாரோட தயவும் இல்லாம நம்ம இப்ப இருக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா வளர்க்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த பக்கம் இந்த தங்கச்சிக்காரியும் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தா பிரெக்னன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. அவங்க அம்மாட்ட சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டு விட்டா அவங்க அம்மா வராங்க. என்னம்மா எதுக்குமா கூப்பிட்டு விட்டு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா நீ சந்தோஷப்படுற, நீ திட்டலையா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எதுக்கடி திட்டிட்டு, எப்படியோ அண்ணங்காரனோட குழந்தை வயித்துல வளருது, அப்ப நீ தான் அந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக, இதை போய் அவன்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் சொல்லலமா, முதல்ல அதை போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப கார்க்குள்ள உட்காந்து இருக்கும்போது இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, பணமா நான் கொடுக்கறேன்டா, என்கிட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கு, ஒரு பெயிண்டிங் ஒண்ணு இருக்கு, அந்த பெயிண்டிங் வந்து மிகப்பெரிய ஒரு ஆத்தரால உருவாக்கப்பட்டது, அந்த பெயிண்டிங்கை வித்தா பல கோடி போகும், நான் உனக்கு கமிஷன் கொடுக்குறேன், அதை நான் ஒரு இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இது எல்லாத்தையுமே காருக்குள்ள இருந்த மைக் மூலியமா நம்ம ஹீரோ கேட்டுறாரு. ஹீரோயின் கிட்ட போட்டு காமிச்சிட்டு இருக்கும்போது இந்த மேனேஜரும் கிட்டையும் காமிக்கிறாங்க. மேனேஜரும் பார்த்துட்டு ஏதோ ஒரு குடோன்ல தான் வச்சிருப்பாங்க, ஆனா எங்க இருக்குன்னு சரியா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் இந்த தங்கச்சிக்காரியும் அந்த அண்ணங்காரன்ட்ட சொன்ன உடனே அவனும் அப்படியா சரி ஓகே, ஆனா என்னோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்னங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா சும்மா ஒரு கன்ஃபர்மேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப அந்த அண்ணங்காரனு போய் அவங்க அப்பாட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி அவ பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா அவசரப்பட்டுட்டியே, எப்படி நான் வீட்டுல சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்டுட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அவங்க அப்பாவுக்கு வந்து அண்ணங்காரன் செல்லமா இருப்பான். இப்ப இந்த பக்கம் டக்குன்னு ஒருத்தங்க கதவை திறந்துட்டு
வராங்க. யாருன்னு பார்த்தா அன்னைக்கு அவங்க அம்மாவை மீட் பண்ண ஒருத்தர் வந்திருப்பார்ல, சோ அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அவனை பாத்துறாங்க. இந்த தங்கச்சி பார்த்தோன்னே நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ நீயா உங்க அம்மா இல்லையா, நான் அவங்களை மீட் பண்ண தான் வந்தேன், நான் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு லிஃப்டிக் வச்சுட்டு போறான். யாரோடதுன்னு கேட்டா உங்க அம்மாவோடது, என்னை பார்க்க வரப்ப விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைத்துண்டை எல்லாத்தையுமே அங்க வச்சுட்டு, என்ன பார்க்க அப்படியே என்னை மாதிரியே இருக்க, என்னோட பொண்ணு தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவங்களுக்கு ஐயோ என்ன அப்பாவும் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ ஃபேக்குங்கிறாரு, இவனும் பார்க்க இவன மாதிரியே இருக்கேன் அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைத்துண்டை எடுத்துக்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக. இப்ப அவங்க அம்மாவை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் என்னம்மா நீ பிரெக்னண்டா இருக்கேன்னு அந்த பையன்ட்ட சொல்லிட்டியான்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் சொல்லிட்டேமா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், நிஜமாலுமே ஹீரோயின் வந்து ஒரிஜினல் பொண்ணு தானா அப்பாக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லம்மா அவ ஃபேக் நீ தான் ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப திடீர்னு அந்த இடத்துல போலீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னம்மா போலீஸ் வருது அப்படின்னு சொன்னா, அது ஒண்ணும் இல்லம்மா, நீ ஒரு கேலரி வச்சிருந்தல, சோ அதுல இருக்கிற எல்லா ஆர்ட்டுமே டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா, அதனால தான் உன்னை தேடி வந்திருக்கு, இங்க இருந்து எப்படியாவது ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க. இப்ப இவங்களும் அங்க இருந்து அப்படியே தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் கால் பண்ணி ஹீரோ கிட்ட அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல, போலீஸால பிடிக்க முடியலன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ தான் மைக் செட் பண்ணிருக்காருல, சோ அதை வச்சு கேட்டு ஃபாலோ பண்றாரு. இந்த பக்கம் லொகேஷன் சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் அந்த மேனேஜர் இருக்காங்களா அவங்களுக்கு கால் பண்ணி வாங்க சீக்கிரம் அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் தங்கச்சிக்காரி டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துருப்பால, அதுல நிஜமாலுமே தெரிஞ்சிருச்சு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனுக்கு பிறந்தவ தான் இந்த தங்கச்சி. இதை பார்த்த உடனே அவளால தாங்கிக்கவே முடியல, அப்ப நம்ம அப்பாவுக்கு பிறக்கலையா, இந்த கேவலமானவனுக்கு தான் பிறந்தமா அப்படின்னு சொல்லிட்டு இது வெளியவே தெரியக்கூடாது அப்படின்னா அந்த பேப்பர்லாம் கசக்கி அப்படியே வாயில போட்டு முழுக ஆரம்பிச்சிடறா. இப்ப அவளோட கேவலமான அம்மாக்காக நம்ம ஹீரோயினும் அந்த மேனேஜரும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ சொன்ன அந்த லொகேஷன் கிட்ட. இப்ப அங்க பக்கத்துல வந்தோடனே சே இவ வேற இங்க வந்துட்டால, என்னை ஃபாலோ பண்றதே இவளுக்கு வேலையா இருக்கு, நீ என்ன பண்ற, இவ முதல்ல இவளை அந்த காரை ஏத்து அடிச்சு இவளை கொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவன் வந்து நம்ம ஹீரோக்கு தான் வேலை செய்யறான் அந்த பாய் ஃப்ரெண்ட், இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பண்ணணும்ல அவளுக்கு சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார் எடுத்துட்டு போவான். சோ இந்த இடத்துல இந்த 10வது எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சோ தேங்க்யூ, பை.